Hi friends, welcome to my channel TN News or Police Exam Model Test 10வது பார்க்கலாம். First question. ரிக் வேத காலத்தில் ஆரியர்களின் வாழ்விடம். ஆன்சர் பஞ்சாப். 2. நம் நாட்டின் தேசிய குறிக்கோள் வாய்மையே வெல்லும் என்பது டேஸிலிருந்து எடுக்கப்பட்டது. ஆன்சர் உபநிடதம். 3. சமணத்தின் முதல் தீர்த்தங்கரர் யார்? ஆன்சர் ரிஷபர். 4. மூன்றாம் பௌத்த சபை எங்கு கூட்டப்பட்டது? ஆன்சர் பாடலிபுத்திரம். அப்போ ஃபஸ்ட்லேருந்து நோட் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டு ராஜகிருகம் ஃபஸ்ட்டு சபை, இரண்டாவது வைசாலி, மூணாவது பாடலிபுத்திரம், நாலாவது காஷ்மீர். 5. புத்தர் இறந்த இடம். ஆன்சர் குஷி நகரம். இதே புத்தர் அறிவுணர்வு பெற்ற இடம்னா அது புத்தகயா. அதே அவர் பிறந்த இடம் கேட்டாங்கன்னா லும்பினி. 6. மௌரிய வம்சத்தின் கடைசி அரசர் யார்? ஆன்சர் பிருகத்ரதா. 7. 4 மகா ஜனபதங்களில் மிகவும் வலிமையான அரசு எது? ஆன்சர் மகதம். 8. முத்ரா ராட்சசம் என்னும் நூலை எழுதியவர்? ஆன்சர் விசாக தத்தர். 9. தேவனாம்பிரியர் என்று அழைக்கப்பட்டவர்? ஆன்சர் அசோகர். 10. தமிழ்நாட்டில் பத்தினி வழிபாட்டை அறிமுகம் செய்தவர்? ஆன்சர் சேரன் செங்குட்டவன். 11. சங்ககால நிர்வாக முறையில் மிகச்சிறிய நிர்வாக அமைப்பு? ஆன்சர் ஊர். 12. இந்தியாவின் முதல் பேரங்காடி என பிலினி குறிப்பிடுவது? ஆன்சர் முசிறி. 13. சந்திரகுப்தரால் நிறுவப்பட்ட ஒற்றை இரும்புத்தூண் டேஸ் என்ற இடத்தில் உள்ளது? ஆன்சர் மெகரொலி. 14. பாண்டியர்களின் அரசுரிமை பூ எது? ஆன்சர் வேப்பம்பூ. 15. ஏலிசை வல்லான் என அழைக்கப்பட்டவர்? ஆன்சர் கரிகாலன். 16. சாதவாகன அரச வம்சத்தை தோற்றுவித்தவர்? ஆன்சர் சிமுகா. 17. சுங்க வம்சத்தின் தலைசிறந்த அரசர்? புஷ்யமித்திரர். 18. அஸ்வகோஷர் எழுதிய நூல்? ஆன்சர் புத்த சரிதம். 19. குப்த வம்சத்தை நிறுவியவர் யார்? ஆன்சர் ஸ்ரீகுப்தர். 20. பிரியாகை மெய்கீர்த்தியை இயற்றியவர் டேஸ் ஆவார்? ஆன்சர் ஹரிசேனர். 21. கவிராஜர் என்னும் பட்டம் பெற்றவர்? ஆன்சர் சமுத்திரகுப்தர். 22. குப்தர் கால புகழ்பெற்ற மருத்துவ அறிஞர்? ஆன்சர் தன்வந்திரி. 23. குப்தர்களின் அலுவலக மொழி? ஆன்சர் சமஸ்கிருதம். 24. இரண்டாம் சந்திரகுப்தர் காலத்தில் இந்தியாவிற்கு வருகை புரிந்த சீன பயணி? பாகியான். பாருங்க, இரண்டாம் சந்திரகுப்தர் காலத்தில் வந்தது யாருன்னா பாகியான். 25. நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர்? முதலாம் குமாரகுப்தர். 26. சித்திரக்கார புலி என்று அழைக்கப்படுபவர்? ஆன்சர் முதலாம் மகேந்திரவர்மன். 27. வலிமை வாய்ந்த சாளுக்கிய அரசர்? ஆன்சர் இரண்டாம் புலிகேசி. 28. காரபுரி என அழைக்கப்படும் இடம்? ஆன்சர் எலிபேண்டா தீவு. 29. பல்லவ அரசை உருவாக்கியவர்? ஆன்சர் சிம்ம விஷ்ணு. 30. பல்லவர் கால இசை குறித்த கல்வெட்டுகள் காணப்படும் இடம்? ஆன்சர் குடுமியான் மலை. 31. தென்னிந்திய ஓவியங்கள் குறித்த ஆய்வேடு? ஆன்சர் தட்சிண சித்திரம். 32. பாதாபி கொண்டான் என அழைக்கப்பட்டவர்? ஆன்சர் முதலாம் நரசிம்மவர்மன். 33. வைகுண்ட பெருமாள் கோயிலை கட்டியது யார்? ஆன்சர் இரண்டாம் நந்திவர்மன். 34. ஹிஸ்டோரியா என்பதன் பொருள்? ஆன்சர் விசாரிப்பதன் மூலம் கற்றல். 35. வரலாற்றின் தந்தை? ஹெரோடோட்டஸ். 36. பழைய கற்கால மனிதன் பழக்கிய முதல் விலங்கு? ஆன்சர் நாய். 37. விலங்குகளுக்கென முதலில் மருத்துவமனைகள் அமைத்தவர்? ஆன்சர் அசோகர். 38. தமிழ்நாட்டில் வெண்கல காலம் காணப்படும் இடம்? ஆன்சர் ஆதிச்சநல்லூர். 39. பழைய கற்கால இடமான பிம்பெட்கா குகை அமைந்துள்ள மாநிலம்? ஆன்சர் மத்திய பிரதேசம். 40. தான்சானியா டேஸ் கண்டத்தில் உள்ளது? ஆப்பிரிக்கா. 41. தமிழ்நாட்டில் பாறை ஓவியங்கள் காணப்படும் இடம்? ஆன்சர் கரிக்கையூர். 42. நேராக நிமிர்ந்த மனிதன்? ஹோமோ எரெக்டஸ். 43. பரிணாமத்தின் வழிமுறை?
ஆன்சர் வந்து படிப்படியானது. 44 சிந்து சமவெளி நாகரிகம் எக்காலத்தை சார்ந்தது? உலோக காலம். 45 ஹரப்பா நாகரிகம் டேஸ் காலத்தை சார்ந்தது? ஆன்சர் வெண்கல காலம். 46 முதல் எழுத்து வடிவத்தை உருவாக்கியவர்கள்? ஆன்சர் சுமேரியர்கள். 47 ஏரிகள் மாவட்டம் என அழைக்கப்படுவது? ஆன்சர் காஞ்சிபுரம். 48 கீழடி அகழ்வாய்வுகளுடன் தொடர்புடைய நகரம்? ஆன்சர் மதுரை. 49 புகார் துறைமுகத்துக்கு வடமலையில் இருந்து இறக்குமதியான பொருள்? ஆன்சர் தங்கம். 50 இரண்டாம் புலிகேசியின் வெற்றிகளை விவரிக்கும் கல்வெட்டு எது? ஆன்சர் ஹைகோலே. அடுத்து சைக்காலஜி கொஸ்டின்ஸ். 51 7 மதிப்புகளின் சராசரி 81. அவற்றில் ஒரு மதிப்பு நீக்கப்படும் போது மற்ற மதிப்புகளின் சராசரி 78ஆக அமைகிறது எனில் நீக்கப்பட்ட மதிப்பு எவ்வளவு? ஆன்சர் வந்து 99. ஆன்சர்ஸை நோட் பண்ணிக்காங்க. தெரிஞ்சவங்க நீங்கள் போட்டு பாருங்கள். அப்புறம் உங்களுக்கு நான் டாபிக் வைஸாக கொஸ்டின்ஸ் போடும்போது உங்களுக்கு புரியும். வேணுன்றவங்க பாஸ் பண்ணிவிட்டு கொஷினை பார்த்துக்காங்க. ஆன்சர்ஸ் நான் சொல்லிட்டேன், போட்டு பார்க்குறோம், போட்டு பாருங்கள். 52 ஏபிசிடி மற்றும் இயின் சராசரி 5 எழுத்தோட சராசரி 28. ஏசி மற்றும் இயின் சராசரி 24 எனில் பி மற்றும் டியின் சராசரி கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து 34. சராசரி கணக்கு தெரிஞ்சுங்க, இதை நீங்கள் போடலாம். நான் பின்னாடி சொல்லிட்டேன், எல்லா கணக்குக்குமே நான் உங்களுக்கு டாபிக் வைஸாக ஒரு டாபிக் சராசரி வீச்சுக்கள் இந்த மாதிரி டாபிக்ஸ் எடுத்தனா டாபிக் வைஸாக உங்களுக்கு நான் வீடியோ போடுவேன், அப்போ உங்களுக்கு புரியும். 53 5 9 எக்ஸ்ன்றது தெரியாத நம்பர்னு நினைக்கிறேன். 17 மற்றும் 21 சராசரியானது 13 எனில் எக்ஸின் மதிப்பு? ஆன்சர் வந்து 13. ஆன்சர் சொல்லிட்டேன், தெரிஞ்சவங்க சராசரி கணக்கு போட தெரிஞ்சவங்க சீக்கிரம் போடுங்க, போட்டு நீங்கள் கணக்கு புரிஞ்சுக்காங்க. அடுத்து 54 -10 முதல் 10 வரையுள்ள முழுக்களின் கூட்டு சராசரி? ஆன்சர் வந்து 0. இதெல்லாம் நீங்கள் மனப்பாடமே பண்ணிக்கலாம். 55 10 தரவுகளின் சராசரி 48. ஒவ்வொரு தரவுடன் 7ஐ கழித்தால் கிடைக்கும் புதிய தரவுகளின் சராசரி? ஆன்சர் 41. இதுவும் சராசரி கணக்கு மொத்தம் தெரிஞ்சுன்னா நீங்கள் இந்த 4 கணக்கு ஈஸியாக போட்டுடலாம். 56 n என்பது ஓர் இயல் எண். ரூட் n எனில் என்பது ஒரு விகிதமுறு அல்லது விகிதமுறா எண்? 57 கீழ்கண்டவற்றுள் எது விகிதமுறா எண்? ஆன்சர் வந்து பை. இதெல்லாம் நீங்கள் ஒன் வேர்டு கொஷின்ஸ் ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. 58 கீழ்காணும் கூற்றுகளில் எது தவறு? ஆன்சர் வந்து நாலாவது தான். ரூட் 25 இருக்குங்க இல்லையா, ப்ளஸ் ஆர் மைனஸ் 5ன்னு கொடுத்துருக்காங்க, இது தவறு. அதாவது ப்ளஸ்ன்னு கொடுத்துருக்கணும், அதுதான் ரைட்டான ஆன்சரு. ஆனால் இவங்க ப்ளஸ் ஆர் மைனஸ்ன்னு கொடுத்துருக்குறாங்க, அது தப்பு. 59 ரூட் 80 = k ரூட் 5 எனில் கேயின் மதிப்பு? ஆன்சர் வந்து 4. இந்த கணக்கு போட தெரிஞ்சுக்க போடுங்க. நான் பின்னாடி உங்களுக்கு நான் கணக்கை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஏன்னா எழுதி சொல்லாமல் சொன்னாங்கன்னா அது அவ்வளோவா ஞாபகம் இருக்காது. 60 0.3 மேலே ஒரு பார்கோடின் p/q வடிவம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து 1/3. 61 எந்த ஒரு பகா எண்ணிற்கும் உள்ள வகுத்திகளின் எண்ணிக்கை? ஆன்சர் வந்து 2. ஒன்னாலையும் தன்னாலையும் வகுப்படுன்றங்கள பகா எண்ணு, அதனால தான் சொல்கிறேங்க. எத்தனைன்னா 2 எண்ணால் மட்டும்தான் அது வகுப்படும். ஒன்று ஒன்றால் வகுப்படும், இல்லைனா தன்னால் வகுப்படும். 62 முதல் 100 இயல் எண்களின் சராசரி? 50.5. இதெல்லாம் நீங்கள் மனப்பாடமே பண்ணிக்கோங்க. முதல் 100 இயல் எண்களின் சராசரி 50.5. 63 ஒரு பெருக்குத் தொடரின் எந்த உறுப்பும் டேஸ் ஆகாது? 0 ஆகாது. 64 PQRST என்பன கூட்டுத்தொடர் வரிசையில் இருப்பின் P - 4Q + R 6R - 4S + T = ஆன்சர் வந்து 0. 65 1 + 2 + 3 + எக்ஸட்ரா + n = 32 எனில் 1³ + 2³ + 3³ + எக்ஸட்ரா + n³ என்பது டேஸ்? இதுக்கு வந்து நீங்கள் ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். n+1/2 டோட்டலாக ப்ராக்கெட் போட்டு ஹோல் ஸ்கொயர், இதுதான் இதுக்கான ஃபார்முலா. போட்டு பாருங்கள், ஆன்சர் வந்து 1024 வரணும். அடுத்து 66 9 6 7 8 5 13 ஆகியவற்றின் சராசரி? ஆன்சர் வந்து 17.
இதுக்கான ஆன்சர் வந்து 8. ஏன்னா 6 கூட்டுங்க, கூட்டினா 48 வரும். எத்தனை நம்பரில் கூட்டுங்கிறாங்க? 6 நம்பர். 48/6 வந்து 8 தான் ஆன்சர். அடுத்து 67வது கொஸ்டின். 7, 10, 13 என்ற தொடர் வரிசையின் மூலம் உறுப்பு மாற்றும் போது வேறுபடுவது. 7, 3. அடுத்து 68வது கொஸ்டின். 2, 6, 18 என்ற பெருக்குத் தொடரின் 7வது உறுப்பு. இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ஷார்ட் கணக்குக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த டாப்பிக்கில் வந்து அந்த ஃபார்முலாவை தெரிஞ்சு வச்சுருக்கணும். தெரியாமல் வச்சிங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது, ஆன்சர்ஸ் ரொம்ப கஷ்டமாக போயிடும். அடுத்து 69. வர்க்கமூலம் காண்க. வர்க்கமூலம் எடுக்க தெரிஞ்சிருக்கணும், அப்போ நீங்கள் ஈஸியாக ஆன்சர் போட்டுடலாம். அதுக்கு மேலே உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்கள். 3வது கட்டத்தில் கொடுத்துருக்காங்க இல்லையா, 0.0049. அதில் வந்து 0.049, ஜீரோவுக்கு அந்த புள்ளிக்கு அப்புறம் 3 ஸ்தானம் கொடுத்தாங்கன்னா அந்த எண்ணே வகுப்படாத எண்ணு தான் அது. புரியுதுங்களா? 0 புள்ளிக்கு அப்புறம் 2 ஸ்தானத்தில் 2ஆக இருக்கணும், 4ஆக இருக்கணும், 6ஆக இருக்கணும். இப்படி கொடுத்தா மட்டும்தான் அந்த ரூட் வந்து வர்க்கப்படும், இல்லைனா வர்க்கப்படாது. இதுக்கான ஆன்சர் வந்து 13.77. இதுக்கு நீங்கள் வந்து ரூட் எடுக்க தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் ஆன்சர் போட முடியும். அடுத்த கொஸ்டின் 70. இதுக்கான ஆன்சர் வந்து 21. கைஸ், இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்காங்க. அப்புறம் எல்லா டாபிக் வைஸ்லேயும் நீங்கள் கணக்கு நான் சொல்லி தரும்போது ஞாபகம் வச்சுக்காங்க. அப்போ வந்து இந்த டாப்பிக்கில் மாடல் கணக்கு கொடுக்கும்போது அந்த ஃபார்முலாவை வச்சு நீங்கள் ஆன்சர் ஈஸியாக போடலாம். அடுத்து 71. 300க்கும் 500க்கும் இடையே உள்ள முழு வர்க்க எண்களின் எண்ணிக்கை 5. அடுத்து 72. 200உடன் எந்த மிகச்சிறிய எண்ணை பெருக்க ஒரு முழு கன எண் கிடைக்கும்? ஆன்சர் வந்து 5. அதாவது இவங்க என்ன சொல்ல வராங்க, 200உடன் எந்த மிகச்சிறிய எண்ணை பெருக்க முழு கன எண் கிடைக்கும். 200 கூட 5 பெருக்கணுங்கன்னா 1000. கன எண்ணுனா 3 தடவை. அப்போ 10 3 தடவை பெருக்குங்க. 10 பெருக்கல் 10 பெருக்கல் 10, 10 × 10 100, 100 × 10 1000. அதை தான் சொல்கிறாங்க. 73. 24 ஸ்கொயருடன் டேஸை கூட்டினால் 25 ஸ்கொயரை பெறலாம். ஆன்சர் வந்து 7 ஸ்கொயர். 25 ஸ்கொயர் வந்து 625. அப்போ 24 ஸ்கொயர் வந்து 484 ஏதாவது சம்திங் வரும். நீங்கள் பெருக்கி பாருங்கள். அப்புறம் நீங்கள் 7 ஸ்கொயரு இதையும் அதாவது ரெண்டையும் கூட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 625 வந்துச்சுன்னா அதுதான் சரியான ஆன்சர். இதுக்கான ஆன்சர் வந்து 7 ஸ்கொயர் தான். நீங்கள் வந்து பேப்பரில் போட்டு பாருங்கள். 74. 1,25,000 கனமூலத்தை காண்க. ஆன்சர் வந்து 50. இதுக்கு நீங்கள் கனமூலம் எடுக்க தெரிஞ்சுதான் ஈஸியாக போட்டுடலாம். அடுத்த கொஸ்டின் 75வது. ரூட் 0.0009. நம்ம இன்னும் சொன்னால் 4ஆக இருந்துச்சுன்னா ஈஸியாக வகுப்படும். அப்போ 4ன்னா 2000, 9 வந்து 3, அப்போ 0.03 தான் சரியான ஆன்சர். அடுத்து 76. இங்கே பாருங்கள், 1 மைனஸ் இருக்குது, 1 ப்ளஸ் இருக்குது. தொடரின் முதல் 60 உறுப்புகளின் கூடுதல். இதுக்கு வந்து நீங்கள் ஃபார்முலா வச்சா மட்டும்தான் ஈஸியாக ஆன்சர் போட முடியும். நான் நடத்துகிறேன், அப்போ உங்களுக்கு புரியும். 77வது கொஸ்டின்ஸ். கூட்டு சராசரி 25 எனில் எக்ஸின் மதிப்பு காண்க. இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். இது எல்லாமே கூட்டுங்க. மொத்தம் எத்தனை எக்ஸ் இருக்குது? 1 2 3 4 5 எக்ஸ் இருக்குது. இதை நீங்கள் கூட்டி பாருங்கள். 10 20. 5x + 20 = 25. இதுக்கான ஆன்சர் வந்து 21. நீங்கள் வந்து இது தெரிஞ்சால் போடுங்க, இல்லைனா நான் உங்களுக்கு கணக்கு நடத்தும் போது சொல்கிறேன். அடுத்து 78வது கொஸ்டினுக்கு ஆன்சர் 156. பாஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். 79. 529ஓட வர்க்கமூலம். 529னா 23. அடுக்கில் கொடுக்கும்போது அது இது இதில் வந்து 23 ரைட்டு, மீதி கொடுத்துனுங்கிறதுலாம் தப்பு. அதாவது பாதி வரணும். எக்ஸ் 12னா 6 வரணும், ஒய் 6னா 3 வரணும், ஜெட்டு வந்து 7 வரணும். அடுக்கில் கொடுத்துனுங்கிற வர்க்கமூலத்தை பொறுத்த வரைக்கும் பாதி வரணும், அதுதான் வர்க்கமூலம். இந்த 529ஓட வர்க்கமூலம் வந்து 23. 23 ஆன்சர் இல்லை டியில் வந்து மீதிக்கிற 3 வந்து ஏவலுக்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கல்ல, எக்ஸ் 6 ஒய் 3 ஜெட் 7, அதே எடுத்துக்கோங்க. அதுதான் சரியான ஆன்சர். 1 முதல் 100 வரை அனைத்து எண்களையும் எழுதும்போது எத்தனை முறை
8 எழுதலாம். அதாவது இது செம்ம கொஸ்டின்ஸ். 8 எத்தனை முறை வரும்? 1லேருந்து 100 வரைக்கும். 1 எத்தனை முறை வரும்? 2, 3, 4, 9 வரைக்கும் மாற்றி மாற்றி எத்தனை தடவை வரும்னு கேட்டாங்கன்னா 20 தடவை வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு மேக்ஸ் கணக்கு வந்து டாபிக் வைஸாக நடத்தினா மட்டும்தான் புரியும். வாயில் சொன்னால் ஒன்றுமே புரியாது. அதனால தான் சொல்கிறேன், கணக்கு நடத்தும் போது உங்களுக்கு சொல்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பார்க்குற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.